விஎஸ்என் அகாடமியின் அக்டோபர் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் 216வது கொஸ்டின். இந்தியாவின் மொத்த வனப்பரப்பு உலக அளவில் எத்தனையாவது இடத்துக்கு உயர்ந்துள்ளது? 9வது இடம். வனப்பரப்பில் வருடாந்திர அதிகரிப்பில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட், இந்திய ராணுவத்தின் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ரா இந்தியாவின் ஈட்டி எறிதல் வீரர். இவர் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் வென்றார். 2025ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் வைக்கம் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் தேன்மொழி சவுந்தரராஜன். அதாவது வைக்கம் விருது ஒடுக்கப்பட்டோர் நலனுக்காக பாடுபட்டு வருவோருக்கு வழங்கப்படுகிறது. தேன்மொழி சவுந்தரராஜன் அமெரிக்காவின் கலிபோர்னியாவை சேர்ந்தவர். நெக்ஸ்ட், வீர் ரைஸ் முன்னெடுப்பு எந்த அமைப்பினால் தொடங்கப்பட்டது? நிதி ஆயோக். இதன் நோக்கம் பெண் தொழில் முனைவோரை மேம்படுத்துதல். நெக்ஸ்ட், கபாஸ் கிராந்தி மிஷனை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு இந்தியா. அதாவது பருத்தி உற்பத்தி திறனை அதிகரிக்க இந்திய அரசு ரூபாய் 600 கோடி மதிப்பில் கபாஸ் கிராந்தி மிஷனை அறிமுகப்படுத்தியுள்ளது. மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட், இந்தியாவில் முதன்முறையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்து நாப்த்ரோமைசின். இது நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது. நெக்ஸ்ட், தீவிர வறுமை இல்லாத இந்தியாவின் முதல் மாநிலமாக அறிவிக்கப்பட உள்ள மாநிலம் கேரளா. கேரள முதல்வர் பினராயி விஜயன் நவம்பர் 1 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார். நெக்ஸ்ட், 2025 ஆசியன் இந்தியா உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? மலேசியா. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் அக்டோபர் 26 முதல் 28 வரை நடைபெற உள்ளது. வளர்ந்து வரும் அறிவியல் புதுமை மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? புதுதில்லி. ஐக்கிய நாடுகள் தினம் அக்டோபர் 24.